ஐயா, பெங்களூரில் இருக்கிற டிராஃபிக் நெரிசல் குறைக்கிறதுக்காக 287 கிலோமீட்டர் ஒரு ரிங் ரோடு அமைக்கப்பட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்து கொண்டு இருக்கிறது ஐயா. அதில் வந்து தமிழ்நாட்டில் வந்து 45 கிலோமீட்டரு, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 45 கிலோமீட்டரில், டெய்னிகோட்டாவில் 9 ரெவன்யூ வில்லேஜ், ஓசூரில் 18 ரெவன்யூ வில்லேஜில் வந்து இந்த ரோடு போயிட்டுருக்குங்க ஐயா. இந்த 45 கிலோமீட்டர் சர்வீஸ் ரோடானது கிரீன்ஃபீல்டு எக்ஸ்பிரஸ் ஹைவே என்ற ஒரு பேர் வச்சு, அதாவது கிரீன்ஃபீல்டு எக்ஸ்பிரஸ் ஹைவே என்றால் அது வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போட்டு எந்த அனிமல்ஸும் உள்ளே வராமல் காம்பவுண்டு போட்டு தடுக்கிற மாதிரி ரோடுக்கு நிலத்தை விட்டுட்டோம். அது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது தான் எங்களுக்கு தெரிஞ்சது இது வந்து காம்பவுண்ட் போட போகிறாங்கன்ட்டு. என்ன பண்ணணுன்னே தெரியாத ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இருக்கும்போது தம்பிதுரை அண்ணனை எம்பி அவர்களை போய் நாங்கள் மீட் பண்ணோம். அண்ணன் வந்து நேஷ்னல் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் அசூரன்ஸ் கமிட்டி சேர்மனாக இருக்கிறதா நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ணனை போயிட்டு நாங்கள் ஃபார்மர்ஸ் எல்லாம் மீட் பண்ணி எங்களோட பிரச்சனை இப்படி இருக்குங்கன்னா 45 கிலோமீட்டரில் இருக்கிற 1300 ஃபேமிலியோட லேண்டு வந்து இந்த இதுக்காக போயிருக்கு. லேண்ட் வந்து போனது இல்லாமல் எங்களுக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கு இடமே இல்லாமல் காம்பவுண்டு போட்டு க்ளோஸ் பண்ண போகிறாங்கண்ணா அப்படின்னு சொன்னோம். நீங்கள் வந்து முதல்ல வந்திருக்கணும், இது வந்து ஒர்க்கு வந்து ஆல்ரெடி ப்ராசஸிங்கில் இருக்குது அப்படின்னு சொன்னார். நீங்கள் தானே எங்களுக்கு தெய்வம், நீங்கள் எப்படியாவது முடிச்சு கொடுக்கணும்னு அண்ணன் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டோம். அண்ணன் கேட்ட உடனே எங்களுக்கு ஒரு 15 டேஸ்க்குள்ளே ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி டெல்லி பார்லிமெண்ட்டுக்கு ஓசூர்லேருந்து இந்த எஸ்டிஆர்ஆர் ரோடு சம்மந்தப்பட்ட 13 பேர் ஃபார்மர்ஸ் பார்லிமெண்ட்டுக்குள்ளே கூட்டின்னு போய் அங்கே இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட ஐஏஎஸ் அதிகாரிங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட ஐஏஎஸ் அதிகாரிங்க, அண்ணனோட குழுவில் இருக்கிற நிறைய ராஜ்யசபா எம்பிங்க எல்லாம் சேர்ந்து எங்களையும் உள்ளே வர வச்சு எங்களுக்கு அங்கே பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்து அந்த ரோடு வந்து அந்த ஒரு மீட்டிங் இல்லாமல் தொடர்ந்து அவர் வந்து அங்கே மாதம் மீட்டிங் நடத்தி இன்றைக்கி திமுக கவர்மெண்ட் இங்கே வந்து தமிழ்நாட்டில் இருந்தாலும் அண்ணன் வந்து சென்ட்ரல்லேருந்து தனியாக பர்மிஷன் வாங்கி தமிழ்நாட்டில் ஓசூரில் சப் கலெக்டர் ஆஃபீஸில் இந்த இதுக்காக அண்ணனோட தலைமையில் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி எங்களுக்காக ஃபைட் பண்ணி அந்த 45 கிலோமீட்டரில் சர்வீஸ் ரோடு வாங்கி கொடுத்தாரு. எங்கெங்கெல்லாம் நாங்கள் வந்து அண்டர் பாஸ் அப்பர் பாஸ் கேட்டோமோ அதுக்கெல்லாம் எங்களோட வணையதாக இருந்து அண்ணன் வாங்கி கொடுத்தாரு. இது வாங்கி கொடுத்ததுக்காக எங்கள் வாழ்க்கை இருக்கிற வரைக்கும் அண்ணனை மறக்கவே மாட்டோம். அதிமுக கட்சிக்கு வந்து நாங்கள் எவ்வளவோ வந்து நன்றி சொன்னாலும் பத்தாது. ஐயா, இவ்வளோ பண்ணுங்க. இப்போ எங்களுக்கு இருக்கிற சின்ன இஷ்யூங்க எல்லாம் முடிஞ்சுது. ஆர்பிட்ரேஷன் போயிட்டுருக்கு. கர்நாடகாவில் வந்து 3 கோடியிலேருந்து 6 கோடி கொடுத்துருக்காங்க ஒரு ஏக்கருக்கு. ஜஸ்ட் பாருங்க, ஒரே ஒரு ஒருப்பு தான் டிஃப்ரெண்ட்டு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் 3 லட்சம் பர் ஏக்கரு. இந்த மாதிரி வந்து ரொம்ப கம்மியான ரேட் கொடுத்துருக்காங்க. 80% வந்து அவார்டு பண்ணி ஆச்சுங்க ஐயா. இப்போ வந்து ஆர்பிட்ரேஷனுக்கு போய் நிற்கிது ஃபைலு. டோட்டல் டிஸ்ட்ரிக்டில் 1800 ஃபைல் ஆர்பிட்ரேஷனில் பெண்டிங்கில் இருக்குங்க ஐயா. 1800 ஃபைலில் ஒரு மாதத்துக்கு 20 ஃபைல் மட்டுமே என்கொயரி பண்ணுறாங்க. நாங்கள் ஆர்பிட்ரேஷனுக்கு செப்பரேட் ஆஃபீஸரை கேட்டு ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருக்கிறோம். இது வரைக்கும் செப்பரேட் ஆஃபீஸர் போடல. ஐயா எதிர்கட்சி தலைவர் இருக்கிறதுனால தயவுசெய்து எங்களுக்கு ஒரு நல்ல ரேட் அட்லீஸ்ட் ஆர்பிட்ரேஷன்லாவது வாங்கி கொடுக்கறதுக்கு சப்போர்ட் பண்ணோம். ஐயா வந்து சொல்லி எங்களுக்கு செப்பரேட்டான ஆஃபீஸர் வந்து ஒதுக்குனீங்கன்னா ரொம்ப சௌகரியமாக இருக்குன்ட்டு கேட்டு இந்த வாய்ப்பு கொடுத்த எனக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. தேங்க்யூ.